கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். பாடுங்க. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். பாடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய். திரும்ப பாடுவோமா? என் கர்த்தர் செய்த நன்மை, என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தே தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. சொல்லுங்க. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தே தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. எட்டாத உயரத்தில் உட்கார வைத்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். பாடுங்க. ஸ்தோத்தரிப்பேன் நான், ஓ ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். மறுபடியும் சொல்லுவோம். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தான் ஐயா. அவரை கைவிடவே இல்லை. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தான் ஐயா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். அவன் என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழு மனதாய். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். என்னை என்று நல்மைச்சல், என்னை என்று நல்மைச்சல் நடத்தும் மெய்ப்பர் நீர்தான் ஐயா. என்னை என்று நல்மைச்சல் நடத்தும் மெய்ப்பர் நீர்தான் ஐயா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய். சேர்ந்து பாடுவோம். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய்
ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு 5 நிமிட நேரம் மாத்திரம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை உயர்த்தி நாம் ஆராதிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று கண்களை மூடி. அவர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார், சகலத்திலும் வல்லவர். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஏனென்றால் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஒருவேளை நண்பர்கள் செய்ய மறந்தது தடைபடலாம், நீங்க செய்ய நினைத்த காரியங்கள் தடைபடலாம், நம்முடைய யோசனைகள் தடைபடலாம், நம்முடைய செயல் திட்டங்கள் தடைபடலாம். ஆனால் கர்த்தர் எதை முன்குறித்தாரோ அதை ஏற்ற நேரத்தில் செயல்படுத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மரித்தவைகளுக்கு தெய்வம் அல்ல, அவர் மரித்து போன ஒரு தெய்வம் அல்ல. அவர் உயிரோடு எழுந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், உயிர் தெழுதலின் வல்லமை உடையவர். உலர்ந்து போன சூழ்நிலைகள், உலர்ந்து போன காரியங்கள் எல்லாம் அவர் உயிரோடு எழும்ப பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முழு மனதோடு ஆண்டவரை துதிப்போம். ஆவியிலே நிறைந்து அவரை ஆராதிப்போம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அவரை துதிக்கலாமா? எல்லாரும் உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காய் அவரை கொஞ்ச நேரம் துதிப்போம். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதிப்போம். ஆவியானவரே, நிறைவான ஆவியானவர், நீர் வரும்பொழுது குறைவுகள் மாறும், பலவீனங்கள் மாறும், பிரச்சனைகள் மாறும், தடைகள் மாறும். அவரை துதிக்க துதிக்க நம்முடைய வாழ்க்கையில விடுதலை தருகிற தேவனாயிருக்கிறார். நமக்கு முன்பாய் நின்று கொண்டிருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகளையும் அவர் தகர்த்தெறிய உணர்வுள்ளவராயிருக்கிறார். ஆவியானவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். We worship you, Lord. Hallelujah. Hallelujah. சற்று கவனிப்போம். இன்று ஒரு சபையுடைய பிரதிஷ்டைக்காக பாஸ்டர் எங்களையும் உங்களையும் அழைத்திருக்கிறாரு. ஆனா புதிய ஏற்பாட்டில் சபைன்றது யாரு? நானும் நீங்களும். இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க. சில நிமிடங்கள் இந்த ஆவிக்குரிய சபையாக நானும் நீங்களும் நீ அடுத்த 5 நிமிடம் என்னையே நாம் மறந்து கிறிஸ்து எனக்காக சிலுவையில எனக்காக எடுத்த பாடுகளை நினைத்து இந்த கிராமத்துல இந்த பட்டக்குறிச்சியில ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்தார் என்றால் அவரை துதித்து அவரை ஆராதித்து நீங்களே உங்களுடைய சமயத்தை ஆண்டவருக்காக நீங்க சமர்ப்பணம் செய்தீங்கன்னா சில மக்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள், இன்று அற்புதம் செய்கிற நாள். வெறுமனே வந்து வெறுமனே போவது அல்ல. இஸ்ரவேல் மக்களுக்கு அனுதினம் புதிய மன்னாவை தந்தவர். அவர் ஒண்ணு எடுத்து வைக்க சொல்ல, போன வாரத்துடைய மன்னாவை எடுத்து இன்னைக்கு சாப்பிடுன்னு சொல்லல. இன்னைக்கு நீங்க விசுவாசித்தால் உங்களுக்கு ஒரு புதிய மன்னாவை அவர் தருவார். கரங்களை தட்டி அவரை துதிப்போமாக. அவரை துதிப்போம், அவரை துதிப்போம் என்று சில விடுதலையை பெற வேண்டும். நான் இங்கே வந்தது உங்களுடைய சித்தமானால் நான் ஆவியிலே நிரப்பப்பட்டவனாய் கிறிஸ்து என்ற மனவாட்டியின் சபையிலே நான் கடந்து வந்து அவருடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் அந்நிய பாஷையில பேசி அவருடைய நாமத்தை துதிப்போம், அவரை உயர்த்துவோம், அவரை போற்றுவோம். ஒரு விடுதலையின் நாள், ஒரு அற்புதத்தின் நாள், ஒரு அதிசயத்தின் நாள்.
தேவாபிஷேகம் இறங்கட்டும். ஒரு தேவாபிஷேகம், ஒரு வித்தியாசமான தேவாபிஷேகம், ஒரு தேவாபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் தொடட்டும், ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், ஒவ்வொருவரையும் தொட்டு நடத்தட்டும். ஒவ்வொருவரும் இது ஒவ்வொருவரும் இது உங்களுடைய விலையேற பெற்ற நேரம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். இயேசுவோடு என்னை தொட வேண்டும். இந்த விசேஷ நாளிலே என்னை தொடும், என்னை தொடும், என்னை தொடும், என்னை தொடும், என்னை தொடும். என்னை தொடும், என்னை தொடும், என்னை தொடும் என்று கேட்போம். என்னை தொடும், என்னை பயன்படுத்தும் கேட்போம். என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், என்னை அவருடைய பிரச்சனத்தை விட்டுறாதீங்க, அவருடைய பிரச்சனத்தை விட்டுறாதீங்க. அனுதினம் ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய பிரசன்னம் இல்லாவிட்டால் நாம் வாழ முடியாது, நாம் ஜீவிக்க முடியாது. எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் நன்றி அப்பா, உம்மை பார்க்கிறேன், உம்மை துதிக்கிறோம். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியம் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையா ஓடுகிறேன். உத்தம ஊழியத்தை செய்ய, உத்தம கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்த, இது மனிதனுக்கு அல்ல, தேவனுக்காக உங்களுடைய வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்ய. இந்த வேளையில தேவனுடைய அநாதி ஸ்நேகத்தை நீ கற்றுக்கொள். எத்தனை தேவைகள், எத்தனை சூழ்நிலைகள் எங்க முன்னாடி நின்னாலும் நாங்க உம்மை பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை எங்களுக்கு போதும். நாங்க எல்லாம் பண்ணி உம்மை மகிமைப்படுத்தாம, உம்மை சந்தோஷப்படுத்தாத, மகிமைப்படுத்தாத அற்புதரே, நல்லவர், நல்லவர் ஆண்டவரே. உமக்கு எத்தனை நன்றி செலுத்தினாலும் ஈடாகாத, நீர் எவ்வளவு நல்லவர். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு ஈடாக நான் எண்ணத்தை செலுத்துவேன். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஊழியத்துல, நம்முடைய குடும்பத்துல எவ்வளவோ நன்மைகளை கர்த்தர் செஞ்சிருக்கிறார். நம்ம எல்லாரும் கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நீ நடத்தி வந்த பாதைகளுக்காய் நன்றி. பாடுகளின் மத்தியில் எங்களை நடத்தியதற்காக ஆண்டவரே, பிரச்சனைகள் மத்தியிலே, வேதனையின் நெருக்கத்தின் மத்தியிலே ஆண்டவரே எங்களை சுமந்து வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா.
ஹalleluya. ஒரு கருப்போ காத்தீரே என்னை சிதையா சுமந்தீரே. அவர் நம்மளை சுமக்கிறவர். ஹalleluya. ஒரு கருப்போ காத்தீரே. அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக பாடுவோம். என்னை சிதையாமல் காத்தவர் உண்மையுள்ளவர். எபினேசரே, 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 இந்நாள் வரை அவர் நம்மை சுமந்தவர். எபினேசரே, நன்றி பிதாவே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி, ஓ நன்றி, நன்றி, நன்றி. கருபோல சுமந்தீரே, அன்றன்றைக்கான என் தேவைகள், அன்றன்றைக்கான என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதை. அப்பா உம்முடைய கரம் நல்கியதை ஓர்த்து நாம் நினைத்து சந்தோஷப்படுகிறோம். தேவைகள் வாழ்க்கையில் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. நீ நடத்தின விதங்களை, நீ நடத்தின விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தை உள்ளது நாளத்திலிருந்து நீங்க சொல்லுங்க. நடத்திடும் விதங்களை ஒரு பூரண வார்த்தையே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எபினேசர், எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, போற்றி பாடுங்களே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, இதயத்தில் சுமந்தீரே, நன்றி, 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 நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே, நன்றி. ஒரு கரு போல எங்களை சுமந்து வந்தீரே. பைத்தியம் என்னையும் அழைத்தது. உண்மையிலே உங்களை என்னையும் உலகம் பைத்தியமா பார்த்தாலும் அவர் அழைத்தார். அவர் அழைத்தார். உண்மையுள்ள தேவன் அழைத்தார் உங்களையும் என்னையும். நன்றி பிதாவே. இதற்கு பாத்திரனே அல்ல. இதற்கான பாத்திரன் இது கிருபையே, வேறொன்றுமில்லை. கிருபையப்பா, கிருபையப்பா. இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே, வேறொன்றுமில்லை. சென்று பாடுவோமா? எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, ஓ நன்றி, நன்றி. கரு போல சுமந்தீரே, கரு போல சுமந்தீரே. நானும் என் வீடும் வீட்டார் அனைவரும், நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து அர்ப்பணிப்போடு கூட சொல்லுவோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் ஒரு கரு போல காத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஒரு கரு போல காத்தீரே, என்
என்னை சிதையாமல் சுமந்தீரே, என்னை சிதையாமல் சுமந்தீரே. ஓ, என்னை கரு போல காத்தீரே, சிதையாமல் சுமந்தீரே, என்னை சிதையாமல் சுமந்தீரே. ஒரே ஒரு முறை, கடைசியா ஒரு முறை சொல்லுவோம். எபினேசரே, 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 இந்நாள் வரை. எபினேசரே, எபினேசரே, ஓ எபினேசரே, என் நினைவாய், என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி. நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி, நன்றி அப்பா. நன்றி, நன்றி. கருபோல சுமந்தீரே, ஓ கரு போல சுமந்தீரே, நன்றி. ஆண்டவரே, ஞானிகள் மத்தியில வைத்தியங்கள் எங்களை அழைத்தது அதிசயம். எத்தனை பேரால சொல்ல முடியும்? அநேக நேரத்துல நான் பண்ற ஜெபத்தை பார்த்து, நாங்க பண்ற ஆராதனைகளை பார்த்து நிறைய பேர் பைத்தியத்தை போல நினைச்சிருப்பாங்க. ஆனா அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா உங்களுடைய என்னுடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் கேட்டு வெளியரங்கமாய் அவர் பதில் தருகிறவர், நமக்காக அவர் யுத்தம் செய்கிறவர். உமக்கு நன்றி ஆண்டவரே. கரு போல எங்களை காத்தீரே, சிதையாமல் எங்களை சுமந்து வந்தீரே. இத்தனை ஆண்டுகளா இந்த பட்டக்குறிச்சி சபையின் விசுவாசிகளையும் இந்த ஊழியத்தையும் ஊழியர் குடும்பத்தையும் ஆண்டவரே நீங்க தாங்கி வந்தீங்களே, கரு போல காத்தீரே. கொஞ்சம் கூட சிதைஞ்சிராம ஆண்டவரே நீங்க சுமந்து வந்தீங்களப்பா. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை கஷ்டங்கள், அவமானங்கள், நிந்தனைகள் எல்லாம் வந்த நேரத்திலும் உம்முடைய கரம் அவங்கள பிடிச்சு இன்னைக்கு உங்களுக்கு நன்றி சொல்ல வச்சிருக்குது. ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா. எங்களுடைய நினைவுகளை நீ அறிந்தவராயிருக்கிறேன் அப்பா. உமக்கு நன்றி. இந்த நாள்ல ஆண்டவரே எங்களை எல்லாம் ஒன்னா கூட்டி சேர்த்தமுடைய தயவுக்காக நன்றி அப்பா. உம்முடைய சமூகத்திலே எங்களை நாங்கள் விட்டு தருகிறோம். தொடர்ந்து நீங்க எங்களை வழி நடத்துங்க, எங்களை ஆளுகை செய்யுங்க, எங்க மத்தியில நீங்க பேசுங்க ஆண்டவரே. அதற்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஜீவபலியாக அர்ப்பணிக்கிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும். உம்முடைய சமாதானம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சபையிலும் நீடித்து எந்நாட்களும் நிலைத்திருக்கட்டும். நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கனம், துதி, மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். காத்து கொள்ளும், கிருபை தாரும், தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாய்ப்பை அளித்த போதகருக்கும் இந்த சபையாருக்கும் நாங்கள் கோத்தகிரி ஃபுல் காஸ்பல் சபையின் சார்பாக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற பாஸ்டர்ஸ் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாஸ்டர் ஆசாப் சத்யா அவர்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த நாளிலே நாம் எல்லாரும் அமர்வோம். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே சிவகிரி பெந்தைக்கோஸ்தே ஊழியர் ஐக்கியத்தில் மூத்த போதகராயிருக்கிற பாஸ்டர் ராஜ்குமார் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நாம் அவர்கள் வரும். நம்முடைய இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் பலிபீடத்தில் அமர்ந்திருக்கின்ற கனத்துக்குரிய தேவதாசர்கள் அனைவருக்கும், இந்த பிரதிஷ்டை விழாவுக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய மக்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்து சொல்லிக் கொடுக்கிறேன். எனக்கு ஒரு 5 நிமிடம் தான். அந்த 5 நிமிடத்தில் நீங்கள் தேசத்தை கவனிங்க என்ன என்று சொல்லி. நாம் எடுத்துக்கொள்கிற வேண்டிய வேத பகுதி 43ஆம் சங்கீதம் 3-4 வசனத்தை நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ளலாம். சற்று கவனிங்க. இங்கே 3ஆம் வசனம் சொல்லுகிறது, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும்
உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பலி பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டத்தால் துதிப்பேன். இன்றைக்கு சொல்லப்படுற வாழ்த்துதல் செய்தி ஒன்று தான். எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்கிற தேவனிடத்திலே, எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்கிற தேவனிடத்திலே நான் பிரவேசிப்பேன். இந்த சபைக்கு இது ஒரு வாக்குத்தத்தம். இங்கே நான் பார்க்கின்றோம் 3ஆம் வசனத்தில், உமது வெளிச்சத்தை அனுப்பி உம்முடைய சத்தியத்தை அனுப்பி அவைகள் எங்களை வழி நடத்தி. இந்த சுற்றுப்புற கிராமத்தில் ஆண்டவர் அறியாத இருளில் வாழ்கிற ஜனங்கள் ஏராளமானவர்கள். இங்கிருந்து ஒரு வெளிச்சம் புறப்படும். அந்த வெளிச்சம்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இங்கிருந்து சுவிசேஷம் புறப்படும். அதுதான் இயேசுவின் சத்தியம். இந்த சத்தியமும் வெளிச்சமும் சும்மா வராது, சும்மா இருக்காது. ஜனங்களை போய் அழைத்து கொண்டு பரிசுத்த பர்வதமாகிய இந்த சபையில், தேவட வாசஸ்தலத்தில் அவங்களை கொண்டு வருமா. இதில் பிரதானமான விசேஷம் என்று நாம் பார்ப்போமானால், அந்த சங்கீதக்காரன் சொல்ற ஒரு வாழ்த்து, அப்பொழுது, when that time, அப்பொழுது உள்ள ஜனங்கள் வரும்பொழுது அவங்களுக்கு சந்தோஷம் யார் என்று சொன்னால், இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே சந்தோஷமாக இருக்கின்றார். அவர் ஒருவரே மகிழ்ச்சி தருகிறவராக இருக்கிறார். உலகத்தில் செல்வாக்கு மிக்கவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்தஸ்து உள்ளவர்கள், பொண்ணும் வெள்ளியும் கூட குமிச்சு வச்சிருப்பாங்க. வீட்டில் ஏராளமான சொத்து சுகங்கள் கூட இருக்கும். இதெல்லாம் இருந்தாலும் கூட அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கு மகிழ்ச்சி என்பது கிடையாது. இந்த மகிழ்ச்சிக்காக தான் பல இடங்களெல்லாம் போய் எங்கெங்கோ போய் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. உண்மையான ஒரு மகிழ்ச்சியை தருகிறவர் நானும் நீங்களும் ஆராதிக்கிற இரட்சகராக இயேசு இடத்தில் தான் அந்த மகிழ்ச்சி இருக்கின்றது. அவருடைய வாஞ்சை என்ன? வாஞ்சை என்னை கொண்டு போகிறார் ஆண்டவர். அவருடைய ஆதங்கம், ஆண்டவரை இந்த இடத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில், இந்த பர்வதத்தில், வாசஸ்தலத்தில் கொண்டு வருகிறார். அருமையான தேவனுடைய தாசர் பாஸ்டர் அவர்களுக்கு இந்த ஸ்தலத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். சொல்கிற ஒரு வாழ்த்துறை ஒன்று, இந்த பகுதி முழுதும் ஆண்டவருடைய வெளிச்சம் புறப்பட்டு இருள் இருக்கிற ஜனங்களை சந்தித்து, இங்கே அவங்க விதைக்கின்ற சுவிசேஷ விதைகள் விதைக்கப்பட்டு அநேகர் எங்களை கொண்டு வருவாங்க. பாவத்தில் ஜீவிக்கிறவங்களுக்கு சந்தோஷம் கிடையாது. வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் கிடையாது. பல பிரச்சனைகளை சுமந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் கிடையாது. அந்த பாவத்தில் ஜீவிக்கிறவங்களுக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுப்பதற்கு தான் இந்த ஆலயம். வியாதியோடு கட்டப்பட்டு சுகவீனமானவர்களுக்கு விடுதலை கொடுத்து, விடுதலையினாலே சுகம் பெற்று ஒரு சந்தோஷத்தை அனுப்புவதற்கு தான் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதம். பலவிதமான பாடுகள், பிரச்சனைகள், துன்பங்கள், குழப்பத்தினாலே அலைந்து திரிகின்ற மக்களுக்கு இந்த ஸ்தலம் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பதற்கு தான் இந்த பரிசுத்த ஸ்தலம். ஒட்டு மொத்தமாய் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற கர்த்தர். ஒவ்வொருவருக்கும் ஆனந்த மகிழ்ச்சி. ஆங்கில வேதம் சொல்லுகிறது, நாட் ஓன்லி ஜாய், எக்ஸ்ட்ரீம்லி ஜாய். ஜாய் இஸ் த ஜாய். சந்தோஷம் தான் எல்லாரும் உலகத்தில் இருப்பாங்க. ஆனந்த சந்தோஷம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கை தான், அபிஷேகம்தான், கர்த்தருடைய அந்நிய பாஷை தான். அந்த அளவில்லாத ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் இந்த திருச்சபையில் அவர் வைத்திருக்கிறார். பார்ப்பதற்கு ஒரு அற்பமாக இருக்கலாம்,
ஜனங்கள் உள்ள வரும்பொழுது தான் ருசித்து பார்ப்பார்கள், கர்த்தராகிய தேவன் ஒருவர் தான் நமக்கு ஆனந்த மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். இதை விட உலகத்தில் வேற எங்கேயும் மகிழ்ச்சியை காணவே முடியாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பொண்ணு குவிச்சிருக்கலாம், பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், சுகம் இருக்கலாம், இது நம்முடைய தேவையாக இருந்தாலும் கூட உண்மையான ஒரு மகிழ்ச்சி இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். இதற்கு நிறைய ஆதாரங்கள் வேதத்தில் இருக்கிறது, அது சொல்வதற்கு நேரம் இல்லை. ஒன்று மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த ஸ்தலத்தில் காண வைக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவர்களுக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அவர் தான் எல்லாமே. பெரியவரும் அவர்தான், பரிசுத்தம் அவர்தான், தேவையும் அவர்தான், போதுமானவர் அவர்தான், நடத்துகிறவர் அவர்தான், விடுவிக்கிறவர் அவர்தான், பலப்படுத்துகிறவர் அவர்தான். அவரை அல்லாமல் ஒன்றுமே நடக்காது. ஆண்டவரே சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யவே முடியாது. இப்போ நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்குன்னு சொன்னால் எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் காசு பணம் பொருள் அல்ல, அது தேவை. ஆனால் உண்மையான சந்தோஷம், எங்களுக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு ஆனந்த சந்தோஷமாக இருக்கு. கர்த்தர் இந்த சபையை ஆசீர்வதித்து இந்த வசனத்தின்படி வெளிச்சத்தை அனுப்பி சத்தியத்தினால ஜனங்களை அழைத்து கொண்டு வந்து இந்த இடத்துல இந்த பரிசுத்த பர்வதத்தில் வாசஸ்தலத்தில் தமது மகிமையை விளங்க பண்ணுவார். தேவன் தாம் ஆசீர்வதிப்பார். பாஸ்டர் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் அதிகமாய் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. பாஸ்டர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஸ்தோத்திரம் நம்ம சேத்தூரில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் ஜெயக்குமார் அவர்கள் ஜெபிப்பார். ஜெபமனம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை, இந்த வேலைக்காக நாங்கள் வருகிறோம். தர்மியான ஆண்டவரே, நாளை பரிசுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த ஸ்தலத்தில் ஆண்டவரே ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவரே புறஜாதிகளுக்கும் ஆண்டவரே தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இந்த அருமையான மகிமையான ஆலயம் ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவரே வழிகாட்டியாக தேவனுடைய ராஜ்யத்தை காட்டுகிற ஒரு உன்னத பரிசுத்தமான சத்தியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு ஆண்டவரே ஆலயமாக இந்த இடத்தை நீர் ஆண்டவரே தந்திரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அருமையான ஆண்டவரே ஆலயத்தை நாங்கள் ஆண்டவரே பிரஸ்ட பண்ணுகிறோம். இந்த பிரசன்னம் எப்போதும் இந்த இடத்துல தங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிறவர்கள் விடுதலையோடும் அபிஷேகத்தோடும் ஆண்டவரே அற்புதத்தை கண்டவர்களாக, விடுதலையை கண்டவர்களாக, மகிமையை கண்டவர்களாக ஆண்டவரே கடந்து சொல்லும் மாத்திரமல்ல ஆண்டவரே சோத்திரம். இந்த இடத்துல வருகிற எல்லாரும் ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட கர்த்தர் உதவி செய்ய முடியாத அவங்க ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஸ்தோத்திரம் சென்னையிலிருந்து வந்திருக்கதான ஸ்தோத்திர சகோதரர் நவீன் அவர்கள் ஒரு வாழ்த்துரை வழங்குவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த இடத்திலும் என்னை அழைத்து இந்த பிரதிஷ்டையை அழைத்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பாஸ்டருக்கும் இங்கே இருக்கிற பாஸ்டர்மார்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வாழ்த்து செய்தியை நான் சொன்னார்கள். ஸோ சகரியா 8ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை ஒரு மின்னல் வேகத்தில் சொல்லி வாழ்த்துதல் செய்தியாக சொல்லி அமர விரும்புகிறேன். பாருங்க, பாஸ்டர் நம்மெல்லாம் காணிக்கை கொடுத்தோம். ஆனால் பாஸ்டர் எப்படி இந்த சபையை கட்டியிருக்காருன்னா, அவர் முழங்கால் நின்று கட்டியிருக்கார். பாஸ்டர் டெய்லி ஜெபிச்ச ஜெபத்திற்கு பலன் தான் இந்த ஒரு ஆலயம். அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். அல்லேலூயா. தொடர்ந்து விசுவாசிகள் எல்லாம் ஜெபிக்கும் பொழுது இந்த ஆலயத்தை ஆண்டவர் விரிவாக்கி கொடுப்பார். இங்கே இருந்து அநேக மக்களை இந்த இடத்துல கொண்டு வந்து ஜீவனுள்ள தேவனை அவர்கள் கண்டுகொள்வார்கள். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அந்த வசனத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கடும் வைராக்கியம் கொண்டு மகா உக்கிரமாக வைராக்கியம் கொள்ளுகிற தேவன். இந்த ஆலயத்திற்காக பாஸ்டருக்காக தேவ பிள்ளைகளுக்காக ஆண்டவர் மகா வைராக்கியம் கொள்றார்.
நம்ம ஆண்டவர் மேலே மகா வைராக்கியம் கொள்கிறோமோ இல்லையோ, ஆண்டவர் நம்ம மேலே மகா வைராக்கியம் கொள்கிறார். அதை வர நாட்களில் இந்த சபையை மாத்திரம் இல்லை, இங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பார்ப்பாங்க. அப்புறமா அடுத்த வசனத்தில் ஆண்டவர் எப்படி சொல்கிறாருன்னா, இல்லை 7ஆம் வசனத்துக்கு போயிடலாம். இதோ கிழக்கு தேசத்திலும் தெற்கு தேசத்திலும் இருந்து என் ஜனங்களை நான் ரட்சித்து அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். அவங்க அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. தெற்கு தேசம் வடக்கு தேசம் சுத்திலிருந்து ஆண்டவர் இந்த இடத்திற்கு ஜனங்களை அழைத்து கொண்டு வர போறாங்க. ஹல்லேலூயா. அவர்களை ரட்சிக்கிறது யாரு? நான் அவர்களை ரட்சித்து. நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவர் அவர்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா, சோத்ரம். அதற்கு அப்புறமாக ஆண்டவர் அதற்கு நம்முடைய கைகள் என்ன பண்ணணும்னா திடப்படணும். ஹல்லேலூயா. பாஸ்டருடைய கைகளை ஆண்டவர் திடப்படுத்தி தான் இந்த சபையை கட்ட வைத்திருக்கிறார். பார்த்தீங்கன்னா வசனம் 9 கடைசியில் பார்த்தீங்களா, உங்கள் கைகள் திடப்படுகிறது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல 13ஆம் வசனத்தில் கடைசியில் பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது. பாஸ்டர், உங்கள் கைகள் இன்னும் திடப்பட கடவுது. இன்னும் அநேக சபைகளை நீங்கள் கட்டி ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சபை எழும்புறதுனால பாருங்க, இந்த இடத்தின் நிலத்தை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பணியை தரும், அதன் ஜனத்தின் மீதியானவர்கள் இதை எல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல சபை வந்தனால இந்த இடத்துல இருக்கிற வயல் நிலங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்து மழையும் பனியும் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்கப்புறமா நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்குது. அது 16ஆம் வசனத்தில் இருக்குது. அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். அதே மாதிரி வசனம் 19 கடைசியில, ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சத்தியம் என்ன, சமாதானம் என்ன? அதான் சுவிசேஷம். ஹல்லேலூயா. சத்தியன சுவிசேஷம். சுவிசேஷம் பரவும் பொழுது இந்த இடத்திலே ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கடைசியில 22ஆம் வசனத்தில், அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும். இந்த இடத்துக்கு எதற்கு வராங்க? பாஸ்டரை தேடுறதுக்கா? கர்த்தரை தேடுகிறதுக்கு. ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு இடத்தை ஆண்டவர் உண்டாக்கினார். கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். ஹல்லேலூயா. அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியார் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை உங்களை பிடித்துக் கொண்டு, உங்கள் தேவன் உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த செய்தி தான் நம்ம கேட்க போறோம். உங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார், அதனால் அநேகர் பார்ப்பார்கள் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவரை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை என்று ஆண்டவர் சொன்னார், இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. அதன்படி ஆண்டவர் பாஸ்டருக்கு கொடுத்த வெளிப்பாட்டின் மூலமாக அவர் கைகளை திடப்படுத்தி, அவர்கள் முழங்கால்களை திடப்படுத்தி அவர் இந்த இடத்தில் மென்மேலும் வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சோனவர்களுக்கு நன்றி. நான் தொடர்ந்து நாளிலே கேரளாவில் இருக்கிற பாஸ்டர் ஐ செல்வின் ஒரு மூத்த ஊழியர், வயது 80 வயது 82 வயதுக்கு மேலாகிவிட்டது. அவர்கள் வர முடியவில்லை, ஆனால் ஒரு வாழ்த்து செய்தியை அனுப்பியிருக்கிறார்கள். அதே போல் நம்முடைய தலைமை பாஸ்டம்மா அவர்களும் வயதாகிவிட்டது, ஆனி தாமஸ் அவர்களும் ஒரு வாழ்த்து செய்தியை அனுப்பியிருக்கிறார்கள். அதே போல் காலம் சென்ற நம்முடைய தலைமை போதகருடைய மூத்த மகள் ரேச்சல் தாமஸ், அவருடைய கணவர் ஜேக்கப் தாமஸ் அவர்களும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து ஒரு வாழ்த்து செய்தியை அனுப்பியிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த வாழ்த்து செய்தியை நாம் கேட்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதிசீக்கிரமாய் வரப்போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதில் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
சீயோன் பூரண சுவிசேஷ தேவ சபையின் கிளை சீயோன் ஜெப வீடு பட்டாக்குறிச்சியிலே இந்த நாளிலே பிரதிஷ்டை பண்ணுவதற்காக கூடி வந்திருக்கின்ற நேரத்திலே இந்த கிளை திருச்சபையை குறித்ததான வாழ்த்துதல் அது தேவனுடைய வாக்குத்தத்தங்களின்படி இருக்க வேண்டும் என்பதே நம்முடைய எண்ணம். சபை பெருகும் போது தேவன் மகிமைப்படுவார். சபை பெருகும் போது ஜனங்கள் சந்தோஷப்படுவார்கள். ஆகவே இந்த நாள் மகா பெரிய நாள், தேவன் நமக்கு தந்திருக்கிற விசேஷித்த நாள். விசேஷமாக இந்த சீயோன் ஜெப வீட்டை பிரதிஷ்டை செய்யும் முன்பதாக இதற்கென்று வாழ்த்துரை சொல்ல அழைத்த சீயோன் பூரண சுவிசேஷ தேவ சபையின் போதகர் டானியல் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பதாக. விசேஷமாக சகோதரர் பாஸ்டர் டானியல் அவர்கள் கேரளா பகுதியிலே இடுக்கி மாவட்டத்திலே ஹைலேண்ட் பாகத்திலே பிறந்து வளர்ந்து எங்களுடைய விசுவாசிகளின் இயக்கம் தேவ எக்கால துவனி திருச்சபையிலே அங்கமாகி ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக இந்த சபையிலே அங்கமாக இருந்தவர்கள். கடந்த சில வருஷங்களுக்கு முன்பதாக தேவனுடைய அழைப்பை பெற்ற பாஸ்டர் டேனியல் அவர்கள் பலவிதமான சோதனைகள், வேதனைகள், மலைகள், அலைகள் இவைகளெல்லாம் தாண்டி தேவனுடைய சத்தியத்திலே நிலைத்திருந்து சத்திய சபையை கட்டி எழுப்ப சிவகிரி பகுதிக்குள்ள தேவன் அவரை கொண்டு சென்றார். இந்நாள் பரியந்தம் சத்தியத்திலே நிலைத்திருந்து சபைகளை கட்டி எழுப்ப தேவன் அவரை பயன்படுத்தின கிருபைகளை எண்ணி நான் தேவனை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த புதிய கிளை திருச்சபையாகிய சீயோன் ஜெப வீட்டை இந்த பட்டாக்குறிச்சி கிராமத்திலே தொடங்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். இதை குறித்த ஒரு சில வார்த்தையோடு கூட என் வாழ்த்துரைகளை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே படிக்கிற விதமாக கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாய் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிற வாக்கியத்தின்படி இந்த நாளில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதான இந்த சீயோன் ஜெப வீடு என்னும் கிளை கர்த்தருடைய அலங்காரத்தினாலும் மகிமையினாலும் அது அலங்கரிக்கப்பட்டு மகிமையான சபையாக எழுப்ப நான் வாழ்த்துகிறேன். பரிசுத்த அலங்காரமும் ஆவிக்குரிய மகிமையுடைய கிளையாக அது வளர்ந்தோங்க நான் வாழ்த்துகிறேன். மீகா 4ஆம் அதிகாரம் 1-2 படி கடைசி கால திருச்சபை அது சீயோன் என்றும் எருசலேம் என்றும் பெயர் பெற்றதான அந்த சபையானது பர்வதங்களின் கொடுமுடியிலே அது கட்டப்படுகிறதாகவும் சகல ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருகிறதாகவும் அதனுடைய காரணம் இந்த சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து வசனமும் வெளிப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே இந்த சத்திய சீயோன் ஜெப வீட்டிலிருந்து கர்த்தருடைய வேதமும் வசனமும் வெளிப்பட்டு அதை அடைந்து கொள்வதற்காக தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்வதற்காக எல்லா ஜாதிகளும் ஓடி வந்து இந்த திருச்சபையிலே கடந்து வந்து தேவனுடைய வழிகளை அறிந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நான் வாழ்த்துகிறேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சத்திய திருச்சபையை இந்த நாளிலே கட்டி எழுப்புவதற்கு தேவன் செய்த எல்லா கிருபைகளின் நன்மைகளை எண்ணி கர்த்தரை நான் துதிக்கிறேன். தொடர்ந்து நடக்கிறதான இந்த பிரதிஷ்டை விழாவிலே கர்த்தருடைய மகிமை தங்கி இருக்கும்படியாகவும் அங்கே கூடி வந்திருக்கிறதான பரிசுத்தவான்கள், விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர்களாகிய பரிசுத்தவான்கள் அனைவரும் தேவன் பயன்படுத்தி அனைவருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக, சந்தோஷத்தின் நாளாக இருக்க
நான் வாழ்த்துகிறேன். இந்த ஜெப வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும்படியாக, அதற்குள் கடந்து வர அனைவரும் சந்தோஷப்படும்படியாக கர்த்தர் உதவி செய்யவும் ஆசீர்வதிக்கவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிரதிஷ்டை தினத்தையும் இந்த ஜெப வீட்டையும் கர்த்தருடைய கரங்களிலே நான் அர்ப்பணிக்கிறேன். சகல விதமான ஆவிக்குரிய மகிமை பெற்ற சபையாக வளர்ந்தோங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவியாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். Praise the Lord. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். I'm very happy and very blessed to hear that the church in Pattakurchi has come together under a new building. எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட்டக்குறிச்சியில் ஆண்டவருடைய ஆலயத்தை இன்னைக்கு நீங்க பிரதிஷ்டை பண்றது கேட்டப்போ எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா இருந்தது. It is a blessing to have an entire family of God and a body of Christ coming together in one place to honor the Lord, to sing unto Him, to fellowship with one another and encourage one another in a place that God has provided you. ஆண்டவருடைய குடும்பமாகிய சபை ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்கவும் பாடவும் புகழ்த்தவும் ஆண்டவர் உங்களுக்கு தந்த இந்த கட்டடத்துக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். I want to go to a couple of verses for your blessing. 1-2 வசனங்களை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். This building that you have is a building for coming together to honor God. இந்த கட்டடம் நம்ம இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ற கட்டடம் நம்ம ஒன்று சேர்ந்து அங்க வந்து ஆண்டவரை கனம் பண்ணுகிறதுக்கு வேண்டியுள்ள ஒரு இடம். The building is just a structure. இந்த கட்டடம்னு சொல்றது அது ஒரு கல்லு மண்ணினால செய்யப்பட்ட ஒரு கட்டடம், ஒரு பில்டிங்னு வெச்சுக்காங்க. But the true foundation of the church is Christ himself. ஆனால் இந்த சபையோட சரியான அஸ்திபாரம் கிறிஸ்துவாகும். 1 Corinthians chapter 3 verse 11. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். The only foundation, there is no other foundation that has already been laid, which is Jesus Christ. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. So Christ is the foundation. கிறிஸ்து தான் அஸ்திபாரம். Christ is the center of worship. கிறிஸ்து தான் நம்முடைய ஆராதனைக்கு மையமாய் இருக்கிறவர். So when you come together in that place, Christ is the center. நீங்கள் அந்த புதிய கட்டடத்தில் நீங்கள் இப்ப கூடி இருக்கும்போது கிறிஸ்துவானவர் தான் நமக்கு மத்திய நமக்கு ரொம்ப முக்கியமானவராய் இருக்க வேண்டும். It's not a place for entertainment, it's not a place for traditions, it is for honoring and glorifying Christ. நம்முடைய கலாச்சாரத்துக்கோ நம்ம கல்ச்சருக்கோ இடமில்லை. கிறிஸ்துவை மாத்திரம் உயர்த்துகிற இடமாக இருக்க வேண்டும். Second thing, இரண்டாவது, the church is not the building, it's the body of Christ. நம்ம சர்ச்சுன்னு சொல்றோம், சபைன்னு சொல்றோம், அது கட்டடம் அல்ல, அது கிறிஸ்துவின் சரீரம். So while you dedicate this building for his honor, நம்ம இன்றைக்கு இந்த கட்டடத்தை ஆண்டவருக்காக நம்ம அதை பிரதிஷ்டை செய்கிறோம். remember that it is not the building, it's the people in the building that is going to honor God. So அந்த கட்டடம் அல்ல, கட்டடத்தில் கூடி வருகிற தெய்வ பிள்ளைகள் அவரை ஒருவரும் அவரை தானே பிரதிஷ்டை ஆண்டவருக்காக நம்மளை தான் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். So yes, we are dedicating this building for his honor. ஆம், நம்ம இந்த கட்டடத்தை ஆண்டவரின் மகிமைக்காக நம்ம அதை பிரதிஷ்டை செய்கிறோம். But if you don't dedicate yourself to his honor, then building won't dedicate itself. அங்க ஆராதிக்க அங்க கூடி வருகிற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை நீங்களே ஆண்டவருடைய சந்நிதியில் பிரதிஷ்டை செய்யாவிட்டால் கட்டடத்தை மாத்திரம் பிரதிஷ்டை செய்தல் ஒரு காரியமும் இல்லை. It's a time for all of us together to dedicate ourselves to the Lord. இன்றைய தினம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து ஆமென் இயேசு ஆண்டவருக்கு முன்பாக நம்மளை நாமே பிரதிஷ்டை செய்வோம். May God richly dwell in your building and richly dwell in your hearts. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கட்டடத்திலும் உங்களுடைய ஒருவருத்திலும் இருதயத்திலும் எப்பொழுதும் தங்குவாராக. God willing, sometime in the future, both Beena and I will come and visit you. ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்க ஒரு நாள் இனி வர்ற நாள்ல நாங்க அங்க வந்து உங்களை எல்லாம் விசிட் பண்ணணும், உங்களை வந்து பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்குது. Until then, we'll keep you in our prayers. அதுவரை நம் முகாமுகம் சந்திக்கும் வரை நம்ம ஜெபத்திலே நம்ம ஒருவரை தாங்கிக் கொள்வோம். Praise God and thank God for this wonderful building that the Lord has given you. ஆண்டவர் இந்த கட்டடத்தையும் இந்த ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. Pastor,
thank you for allowing us to come and share a few words to you. பாஸ்டர் டேனியலுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக உங்களோட பேசவும் ஆமென் எங்களுடைய சந்தோஷத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவும் இந்த தருணத்தை தந்ததுக்காக நன்றி. Praise the Lord. Praise the Lord. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட, இந்த நல்ல நாளில், மகிழ்ச்சியான நாளில் உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் யாவரும் வந்திருக்குது பட்டக்குறிச்சியில் சிவன் பிரேயர் ஹால் என்ற சர்ச்சை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு வந்திருக்கிறோம். அந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். நாங்கள் புல் கோஸ்பல் சர்ச்சோட தலைமையில் நான் இருக்கிறபடியால் எங்களோட பிரான்ச்சாக சிவகிரியில் ஒரு பிரான்ச்சு இயங்கி வருது. அங்கே பாஸ்டர் டேனியல் பாஸ்டரும் குடும்பமும் அநேக வருஷங்களாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இரவும் பகலும் குடும்பமாக உழைத்து கர்த்தருடைய நாமத்துக்கென்று வல்லமையான ஊழியம் செய்து வருகிறார். ஏற்கனவே அவருக்கு 3 பிரான்ச்சு வேறு இருக்குது. வசுதேவ நல்லவர், கரசன்குளம், அப்புறம் சிவகிரி, அப்புறம் இது 4வது பிரான்ச்சாக புதுசாக ஒரு கட்டிடத்தை கட்டி ஆண்டவரை ஆராதிக்கும்படி அவர்கள் இன்றைக்கி ஓப்பன் பண்ண போகிறார்கள். அநேக தேவைகள் இருந்தது. விசுவாசத்தில் அவர்கள் அதிகமாக முயற்சித்தாங்க. நாங்களும் ஸ்தாபனமாக எங்களால் முடிஞ்சதும் செய்யும்படி கர்த்தர் உதவி செய்தார். இந்த அவரை நினைக்கும் போது ரொம்ப ஆண்டோட பார்வையில் உத்தம உண்மையாக வல்லமையாக ஊழியம் செய்யக்கூடிய ஒரு தேவதாசன குடும்பமும் மற்ற சபைகளுக்கும் ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய நல்ல சபை. இன்றைக்கு ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளுக்கு பிரதிஷ்டை செய்கிற அந்த சர்ச்சையை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அநேக ஆத்துமாக்கள் இந்த இடத்தில் வரட்டும். இந்த தேசத்துக்கு ஒரு வல்லமையுள்ள ஒரு சபையாக காணப்படணும். மலையில் உள்ள ஒரு பட்டணத்தை போல வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு சபையாக இது இயங்கும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் இந்த பிரதிஷ்டை செய்யும்படி கர்த்தர் உதவி செய்தார். அதுக்காக நான் இப்போ ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்துதிக்கிறோம். இப்படியாக ஒரு நல்ல நாளிலும் இந்த ஒரு சர்ச்சை பிரதிஷ்டை பண்ணும்படியாக கர்த்தர் வழிவாசலை ஒருக்கினபடியாக ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்தின் ஆசீர்வதியும் நம்முடைய மகிமை இந்த வேளையில் இறங்கட்டும். கர்த்தாவே, நம்முடைய கண்ணு இது மேல் நோக்கமாயிருக்கட்டும். அநேக ஆத்துமாக்களுக்கு இது ரட்சையோட ஒரு மார்க்கமாய் மாறட்டும். அநேக ஆத்துமாக்கள் வரட்டும், உண்மை அறியட்டும், நித்திய ஜீவன் பெறட்டும். இந்த ஆராதனை எல்லாம் நீ பொறுப்பேற்று நடத்தும். தொடர்ந்தும் எல்லா காரியங்களும் கர்த்தர் தொடர்ந்துடலாம். விருந்து வைபவங்களும் எல்லா காரியங்களும் நடத்துகிற பிள்ளைகளையும் பாஸ்டரையும் குடும்பத்தையும் அந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இப்படியாக எல்லாமே சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம், பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். பாஸ்டர் ஐ செல்வின் அவர்கள் சகோதரி ரேச்சல் தாமஸ், ஜேக்கப் தாமஸ் அவர்கள், நம்முடைய தலைமை பாசமா ஆனி தாமஸ் அவர்களுக்கு நன்றி வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்த நாளிலே பிரதிஷ்டை ஆராதனை நமத்திற்கான பாஸ்டர் ஜான் தாமஸ் அவர்கள் நடத்துவார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஏன் நம்ம சந்தோஷமா இருக்கோம்? பாஸ்டர் நம்மளை இன்னைக்கு அழைச்சனாலையா? சொல்லுங்க, உண்மை அது ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா கூட்டமெல்லாம் முடிஞ்ச பிறகு விசுவாசத்தோடு நம்ம வெளியே போய் நின்னா என்ன கிடைக்கும் நமக்கு? நான் என்னுடைய அப்பாவுடைய ஊழியத்தில் எப்பவுமே ஆவலோடு வர்ற 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, கொஞ்சம் வயசானதுக்கப்புறம், ஒரு 18 வயசு 19 வயசு ஆனதுக்கப்புறம் எனக்கு வண்டி ஓட்ட வாய்ப்பு கொடுப்பார். 2வது, எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆராதனைக்கு அப்புறம் நடக்கிற அந்த வைபவங்கள், சைவம் அசைவம்
அப்படி சொல்லி நல்லா வீட்டிலேயே அம்மாவுடைய சாப்பாடு சாப்பிட்டு அப்பப்போ என்ன ஆயிரும். ஆனால் பிள்ளைங்க ஹாஸ்டலுக்கு போவாங்க இல்லையா, காலேஜுக்கு போகும்போது, அப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இங்கே இருக்கும்போது அம்மாவுடைய தோசையோ அம்மாவுடைய இட்லியெல்லாம் நமக்கு பிடிக்காது. ஹாஸ்டலில் போயிட்டு காஞ்ச கருவோட திரும்பி வரும்போது, அம்மாவே எங்களுடைய தெய்வம், நீங்கள் தோசை பண்ணாலும் சரி, அது வெந்தாலும் அது வேகாட்டாலும் சரின்னு சொன்ன மாதிரி அந்த 2 விஷயங்களுக்காக தான் நான் எப்பவுமே வந்துட்டு போயிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்ன இந்த ஆலய பிரதிஷ்டை செய்வார் என் மூலமாகன்னு சொல்லும் பொழுது அது உண்மையிலே அதிசயம். மதிப்பிற்குரிய டேனியல் பாஸ்டருடைய 4வது சபையை பிரதிஷ்டை செய்வதற்கு என்னுடைய தகுதி 0. எவ்வளோங்க? 0%. நான் காரில் வந்தப்போ யோசிச்சுட்டு இருந்தேன், அவர் எதுக்கு என்ன கூப்பிட்டு பிரதிஷ்டை பண்ணுறாரு. அவ்வளவு கனமோடு அவரும் அவருடைய மனைவியும் 2 பிள்ளைகளும் செய்கிற ஊழியங்களை பார்த்தானா நமக்கு அவரை மாதிரி 5% பண்ண முடியறதில்ல. அது நம்ம உண்மையாக இருக்கணும். ஊழியத்தில் வந்துட்டு ஒருத்தர் நல்லா ஊழியம் பண்ணுறாருன்னா அவரை கனப்படுத்தணும், அவரை மேன்மைப்படுத்தணும். ஏன்னா அவருக்கு கொடுத்துருக்கிற ஊழியத்துடைய அழைப்பும் எனக்கு கொடுத்துருக்கிற ஊழியுடைய அழைப்பும் அநேகமாக வித்தியாசமாக இருக்கலாம். அதை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் காம்ப்ளிமெண்ட் செய்யணும். வீட்டில் நமக்கு சாப்பாடு கொடுக்குறவங்க யாராக இருக்கும்? அநேகமாக அப்பாவா அம்மாவா? ஆனால் உழைச்சி சம்பாதிச்சு ஆத்துமாக்களையும் அதுக்கு வேண்டிய காசு பணம் கொண்டு வருது யாராக இருக்கலாம்? அப்போ 2 பேருக்கும் அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சாதான் அது குடும்பம் என்று சொல்லுகிறோம். புரியுதுங்களா? அதே மாதிரி சபையில் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த ஸ்டேஜில் நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? சுமாரா 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இந்த 12வது சீஷர் மிஸ்ஸிங், அவர் யூதா போயிட்டார். இப்போ 11 பேர் டீமில் இருக்கோம். இந்த மேடைக்கு மேலே எத்தனை பேர் இருக்கோங்க? 11 பேர் இருக்கோம். இப்போ இந்த 11 பேரும் வந்துட்டு இந்த பகுதியில் யாருமே இல்லைன்னு வைங்க. ஆனால் நம்ம வெள்ளை சட்டை போட்டு நான் ஒரு கோட்டை வேற வாங்கி இதுக்கு செலவை பண்ணி காலையில் நம்ம ஆசா பாசு ஷர்ட்டை வேற அயன் பண்ணுறாரு. இதெல்லாம் பண்ணி முடிச்சு விசுவாசி மக்கள் வரலன்னா என்ன நடக்கும்? இப்போ இந்த வலது கையை மட்டும் எடுத்து காமிங்க. சரி, அதை அப்படி சைடில் வச்சுட்டு ஒரே கையை வச்சு இவர் பாடுற பாட்டை கரங்களை அடித்து அவரை துதிப்போம். நான் தானே ஆட்டிட்டு இருக்கேன், சவுண்டு வருதுங்களா? சரிம்மா, உங்க கையை காமிங்க. சரி, நீங்க அப்படி ஆட்டுங்க அந்த சைடுக்கு. ஆட்டுங்க ஆட்டுங்க ஆட்டுங்க. என்ன வந்தது? அப்போ விசுவாசிகளும் போதகர்களும் ஒன்று சேர்ந்தாதான் சபை. எப்படி தெரியும்? அதனுடைய வசன தெளிவு எப்படி தெரியும்? அதான் கர்த்தர் சொன்னாரு, எங்கோ 2 3 பேர். அந்த நடுவில் நான் வருவேன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? 2 பேர் ஒன்னா சேர்ந்து இணைஞ்சானா எதையும் சாதிக்கலாம், எதையும் சாதிக்கலாம். ஆனா 100 மக்கள் ஒன்னா வந்து இந்த ஆலயத்துல உட்கார்ந்துட்டு மனம் சிதறி இருந்தானா எது நல்லது? 2 பேர் ஒன்னா வந்து இணைறதா? 100 பேர் வந்து மனம் சிதறி இருக்கிறது நல்லதா? சொல்லுங்க. புரியுதா? ஆண்டவருக்கு விருப்பம் எண்ணம் அல்ல, நம்முடைய மனம் ஒன்று சேர்ந்து ஆசா பாஸ்டர் வந்து பாடல் பாடின பொழுது நமக்கு என்ன தோணுச்சு? ஆண்டவரை நேசிக்க தோணுச்சு. நம்ம கரங்களை அடித்து அவரை துதித்து அவரை போற்றி இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது உண்மையிலே யாரு பரலோகத்திலிருந்து பார்த்து மேன்மை பாராட்டுவாங்க? பரலோகத்தின் பிதா பாப்பார். இந்த பட்டக்குறிச்சியில, இந்த கிராமத்துல, ஒரு சபை இல்லாத இந்த கிராமத்துல டேனியல் பாஸ்டருக்கு கொடுத்திருக்கிற அந்த தரிசனத்தின் நிமித்தமாக இங்க ஒரு ஆலயத்தை பணிந்து எடுக்க லேசான காரியம் கிடையாது. நீங்க உள்ள வந்து உட்கார்ந்து பிரதிஷ்டைக்கு வரலாம். நான் பெருசா கும்முன்னு வந்து விஐபி மாதிரி பிரதிஷ்டை பண்ணிட்டு போயிடலாம். அதோடைய பிரயாசம் எல்லாம் கண்ணீர்ல, ஜெபத்துல, உபவாசத்துல. ஒரு டோர் வாங்கணும் என்றால் விசுவாசம் தேவை.
ஒரு செங்கல் எடுத்து ஒரு செவரை கட்ட வேண்டும் என்றால் விசுவாசம் தேவை. ஒரு சபை அல்ல, 2 அல்ல, 3 அல்ல, 4 ஸ்தாபிக்க கர்த்தர் அவருக்கு கிருபை அளித்தார். இனி 4 அல்ல, வரும் நாட்கள் அது 40 மாறட்டும், அது 400 மாறட்டும், அது 4000 மாறட்டும். அதற்கு என்ன வேண்டும்? நமக்கு ஒரு மனம், விசுவாசத்தோடு நம்ம நம்பிக்கையோடு எதை கேட்டாலும் எனக்கு அது தெரியுங்க. எனக்கு எதுலையுமே தகுதி கிடையாது. நான் பைபிள் காலேஜ் போனதில்லை, எனக்கு தமிழும் பேச தெரியாது, வாசிக்கிறதெல்லாம் ஆங்கில பைபிள். ஆனா ஆண்டவர் என்னை கொண்டு போகிற இடத்துல அவருக்கு விரும்பின பாஷைகள் எதுவா இருந்தாலும் அவர் பேசுவார். ஏனென்றால் நான் ஒன்றுமில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன தேவை நமக்கு? தாழ்மை. பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தர், மேட்டுமை உள்ளவனுக்கோ கர்த்தர் இருக்கிறார். தாழ்மையுள்ள தாவீதுக்கோ இருதயத்தை அவர் பார்த்தார், சோதிச்சு பார்த்தார். எங்களுடைய இருதயம், உங்களுடைய இருதயம், நீங்க ராஜபாளையத்தில் இருந்தாலும், சிவகிரியில் இருந்தாலும், நம்ம அக்கா அமெரிக்கா தேசத்தில் இருந்தாலும், அவர் சோதித்து பார்ப்பது நம்முடைய உடை அல்ல, நம்முடைய இருதயத்தை சோதித்து பார்க்கிறார். அவர் தூரத்தில் இருந்தாலும் நீங்க மேக்கப் போட்டீங்கன்னு பார்க்கிறது இல்ல. தம்பி, தங்கச்சி, உன்னுடைய இருதயம் எனக்கு ஏற்றதாய் காணப்படுகிறதா? அங்கதான் நீங்க விடுதலையை பார்ப்பீங்க. அங்கதான் ஆண்டவர் அற்புதம் நடத்துவார். அங்கதான் இரவு பகலா மாற்றுவார். எல்லாரும் சேர்ந்து சில நிமிடங்கள் சேர்ந்து நம்ம நிற்போமா? இந்த ஆலயத்தை நம்ம சற்று நிமிடங்களை பிரதிஷ்டை செய்யவிருக்கிறோம். அன்பு தாயாரையும் பாஸ்டர் டேனியலுடைய மனைவியாரையும் 2 பிள்ளைகளையும் இங்கே முன்னிலையில் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜீசஸ். எல்லாரும் எழுதின ஒரு 5 நிமிடத்தில் இதை முடிச்சிருவோம். இந்த ஆலய பிரதிஷ்டை நம்ம முடிப்போம். ஜீசஸ், glory to God. ஒரு வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் அதோடைய 8வது வசனத்தை வாசிப்போமாக. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் அதோடைய 8வது வசனம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண. வாங்க வாசிங்க. எனக்கு என்ன ஸ்தலத்துங்க? பரிசுத்த ஸ்தலத்துல. அப்ப ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? ஒரு ஆலயம் என்றால் பரிசுத்த. அதனாலதான் அந்த வசனம் சொல்லியிருக்கு, பாடல் பாடும்பொழுது பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை துதிக்கவும் அவருடைய கோட்ஸ்ல என்ட்ரு பண்ணவும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 27 இருந்து 30ஆம் வசனத்தை வாசிப்போம். மெய்யாகவே பூமியில வாசம் பண்ணுவாரோ என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். இதோ வானங்களுக்கும் வானாதி வானங்களும் பூமி கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம் அடியே நின்று உம்முடைய சந்நிதியில் செய்கிற விண்ணப்பங்களை கேட்டு விண்ணப்பத்தையும் கொண்டருளும் உமது அடியேன். இவ்விடத்தில் பட்டக்குறிச்சியில இந்த இடத்துல நானும் என்னுடைய குடும்பம், தானியேல் பாஸ்டரும் குடும்பமும் இந்த இடத்துல நான் விண்ணப்பம் செய்யும் பொழுது, வாசிங்க, யாருடைய நாமங்க? பாஸ்டருடைய நாமமா? விசுவாசுடைய நாமமா? விஐபியுடைய நாமமா? யாருடைய நாமம்? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஒரே நாமம். சொல்லுங்க, ஒரே நாமங்க, அது கிறிஸ்து. வாசிங்க, முடிஞ்சதா? நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள். பாத்தீங்களா? அப்ப நம்ம சபையில வந்துட்டு ஒரு நேரம் உண்டு, ஆராதனை நடத்திட்டு சென்று விடுவோம். ஆனால் உம்முடைய கண்களோ
உம்முடைய கண்களோ இரவும் பகலும் 24 மணி நேரமும் 7 நாட்களும் 365 நாட்களும் அவருடைய கண்களின் பாதுகாப்பு நமக்கு தேவை. வாசிங்க. உமது அடியானும் இந்த ஸ்தலத்துல பாஸ்டரும் குடும்பமும் விண்ணப்பம் செய்யும் பொழுது இந்த ஜனமாகிய ஆவிக்குரிய இஸ்ரவேலரும் ஜெபத்தை கேட்டருளும். வாசஸ்தலத்திலே நீர் கேட்பீராக, மன்னிப்பீராக. அப்ப நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் என்ன ஆண்டவரே? இந்த கிராமத்துல, இந்த பட்டக்குறிச்சி பகுதியில் ஆண்டவரே, உம்மை அறியாத பாவத்தில் அகப்பட்டு, பாவத்தில் விழுந்து, பாவத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் உங்களுடைய கண்கள் சென்று, உங்களுடைய இருதயம் சென்று, அவருடைய பிரசன்னம் சென்று, இந்த ஆலயத்தில் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு 100 கணக்கு மக்கள் வர வேண்டும். இது இந்த ஆலயம் என்றால் விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல. பேதுரு நினைச்சிட்டு இருந்தாரு சத்தியத்தை யாருக்கிட்ட மட்டும் போதிக்கணும் என்று, யூதர்களுக்கு மட்டும் தான் ரட்சிப்பு என்று பேதுரு நினைச்சிட்டு இருந்தாருங்க. ஆனா பேதுருவுடைய கண்கள் கொர்நேலியுடைய வீட்டுல திறந்தப்பதான் அவருக்கு புரிஞ்சது, சத்தியம் என்றால் புறஜாதிகளுக்கும். புறஜாதிகள் என்றால் யார்? நானும் நீங்களும் புறஜாதிகள், மீட்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்டு பிரிக்கப்பட்ட பின்பு ஆவிக்குரிய இஸ்ரவேலாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் நினைக்கணும், என்னுடைய ஊழியம் நான் இங்கே சிறப்பாக நான் செய்வேன். எப்படி செய்வோம் நம்முடைய ஊழியத்தை? என்னை நான் தாழ்த்தி கர்த்தரை உயர்த்தி. கர்த்தரை உயர்த்தும் பொழுது நமக்கு யாருக்குமே எந்த ஸ்தானமும் கிடையாது, எந்த விஐபியும் கிடையாது. Every knee shall bow, every tongue shall confess that Jesus Christ is Lord. எல்லா நாவுகளும் அறிக்கை செய்ய வேண்டிய நாட்கள் இது. ஆண்டவருடைய 2ஆம் வருகை சமீபமாயிற்று. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாருமே ஆலயம் கட்டுவதில்லை. இந்தியாவில் ஆலயங்களை கட்டுவதற்கு மிகவும் எதிர்ப்பு உடைய நாட்கள். அந்த சவாலை எடுத்து இந்த ஒரு இடத்தை வாங்கி இதுல ஒரு ஆலயத்தை கட்ட, இந்த 4 பேருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த தெய்வீக அழைப்பிற்காக உண்மையில நான் அவங்களை பாராட்டுகிறேன். ஒரு சபையை கட்டி எழுப்ப, ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப எனக்கு உங்களுக்கு முடியல. 2 பேர் ஒன்னா வந்தாலே ஒரு மனம் கிடையாது. 4 பேர் வந்தானா யுத்தம், 5 பேர் வந்தா போலீஸ் ஸ்டேஷன். ஆனா இங்க ஒரு 50 பேரையும் ஒரு 100 பேரையும் ஒன்னா சேர்த்து கொண்டு வர வேண்டும் என்றால், சாலமோன் கேட்ட பிரகாரம் என்ன தேவை என்று சாலமோனிடம் ஆண்டவர் கேட்ட பொழுது அவர் என்னத்தை கேட்டாருங்க? எனக்கு ஆஸ்தியை தாரும், எனக்கு குதிரையை தாரும், எனக்கு காட்டு மரங்களை தாரும் கேட்டாரா? என்ன கேட்டாரு? அப்ப என்ன இந்த பாஸ்டர் குடும்பத்துக்கு என்ன தேவை? ஞானம், ஞானத்தோட விவேகம். அதை நாம் இவளுக்காக இன்று நீங்க பணம் கொடுத்து நிறைய உதவி பண்ணியிருப்பீங்க. அதனாலதான் பாஸ்டர் இதை எடுத்து இந்த லெவலுக்கு கெட்டி முடிச்சாரு. இனியும் ஜன்னல் போடணும், இனியும் சில விஷயங்கள் காரியங்கள் எல்லாம் எடுத்து முடிக்கணும். ஆனா விசுவாசத்தினால் இன்று இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்ய அவங்க குடும்பமாக அவர்களை எடுத்த அந்த ஒரு பெரிய ஸ்டாண்டுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய கரங்களை எல்லாம் நீட்டி நம்ம போதர்கள் எல்லாரும் நீங்க மேல வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். குடும்பமா நீங்க மேல வாங்க, மேல வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். வாங்க ஐயா, அம்மா வாங்க. நீங்க எல்லாம் உங்களுக்கு கண்களை, உங்களுக்கு கைகளை இவங்களுக்கு நேராக நீங்க வாங்க, உட்காருங்க. ஹல்லேலூயா ஜீசஸ். இவங்களுக்கு சற்று இதுதான் முக்கியமான ஒரு 2 நிமிடம். இதுதான் முக்கியமான ஒரு 2 நிமிடம். எல்லா பாஸ்டர்ஸும் நீங்க நின்று, எல்லா பாஸ்டர்ஸும் நீங்க எவ்வளவுக்கு இந்த குடும்பத்தை நீங்க ஆதரிக்கீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஒவ்வொருத்தரும் இவங்களை கூப்பிட்டு, இவங்களை விசாரித்து, இவங்களுடைய நம்ம கோயில்ல எப்பவுமே நம்ம விசுவாசிகளுடைய பிரச்சனையே கேட்டு போயிருக்கோம். ஆனா பாஸ்டர்மாருக்கு உதவி பண்ணுவதற்கு ஆட்கள் இல்லை. பாஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க உடம்பு எப்படி இருக்கு? நீங்க எப்படி உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவது என்று யாரும் கேட்பதற்கு பாஸ்டர்மாருக்கு இல்லாத ஒரு காலம். ஆனா நம்ம இவர்களுக்காக கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே
இவர்களை தெரிந்தெடுத்த நோக்கம் இந்த 4 சபையிலும், இந்த 4வது சபையிலும் அவர்களுக்கு தேவையான சுக பல ஆரோக்கிய நன்மைகளை கொடுத்து சாத்தான் ஆனவன் எந்த சதி மோச திட்டங்களையும் வைக்காதபடி பாஸ்டர்மார் எல்லாம் முடிந்த அளவுக்கு அவங்க ஷோல்டர் மேல கை வச்சு, அவங்க தலை மேல கை வச்சு நீங்க 2 நிமிஷம் நீங்க ஒன்று ஜெபம் பண்ணிருங்க. 2 நிமிஷம் நீங்க ஜெபம், நீங்க எல்லாரும் சேர்ந்து கண்களை அடைத்து வேடிக்கை பார்க்காமல் இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணும். என்னுடைய ஜெபம் அல்ல, உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணும். ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஊரா பாபா 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 திகேனி அந்தனான ரீகா தரபா சரரபா உடகமன பௌடகரபா சரரபா தெய்வீக பிரசன்னம் கடந்து வருவதாக. ஊரா பாபா 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 இயேசுவே, இந்த கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜயன் ஹால் உடைய பிரதிஷ்டைக்காக நாங்கள் யாவரும் சேர்ந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் கர்த்தாவே அழைக்கப்பட்ட இந்த குடும்பத்தை, பிரித்தெடுக்கப்பட்ட இந்த தெய்வீக குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த சியோன் ஹாலை கர்த்தாவே நீர் இன்று முதல் உம்முடைய வாசஸ்தலமாய் வந்து இங்கே நீர் தங்கி உம்முடைய கண்கள் மீண்டுமாக டூ அண்ட் ஃப்ரோ சென்று இவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து இவருக்கு நிறைய ஆத்துமாக்களை தந்து கர்த்தாவே பரலோக களஞ்சியத்தை திறந்து இவர்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாத நன்மைகளினால் இவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறைவுகளை நிறைவாக்குகின்றவர், உம்முடைய இரவை தினமாக மாற்றுகிறவர், உம்முடைய எல்லா அழுகையும் பள்ளத்தாக்கையும் தேவன் கேட்டு இனி வரப்போகிற நாட்களில் குறுகின பாதையை செவ்வையாக்குகிற ஒரு நாட்களாக மாறி கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல, இந்த பட்டக்குளிச்சி பகுதியில் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது இயேசு என்ற நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான ஒரு நாமத்தை உயர்த்தும் பொழுது சில அற்புதங்களை, சில அடையாளங்களை இவர்கள் பார்க்க, இவர்கள் மூலமாக இந்த சபை ஆசீர்வதிக்கப்பட, இந்த சபை ஆசீர்வதிக்கப்படும் பொழுது இந்த வட்டாரம் ஆசீர்வதிக்கப்பட, இந்த பல கிராமங்கள் ஆசீர்வதிக்கப்பட இவர்களை நீர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும். இந்த ஹாலுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாத நன்மைகளையும் தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு சித்தமானால் இந்த பிரேயர் ஹாலுக்கு ஒரு போர்வெல்லை தர வேண்டும் அப்பா. ஒரு தண்ணீர் வசதியை தாரும் ஆண்டவரே. ஒரு கழிப்பிடம் தேவை ஆண்டவரே. இதை இரண்டையும் சீக்கிரத்தில் நீராயத்தப்படுத்தி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் பாதியில கொண்டு வருகிற தேவன் அல்ல, நீர் வனாந்திரத்தில் விட்டு விடுகிற தேவன் அல்ல. இவர்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய கானானிலே சேர்க்க இவர்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இவர்களை ஒன்று கூட நாங்கள் பாஸ்டர்ஸ் அனைவரும் சேர்ந்து, விசுவாசிகள் அனைவரும் சேர்ந்து, தூரத்திலும் சமீபத்திலும் வந்த அனைவரும் சேர்ந்து இவர்களை இன்று ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆலயத்தை, இந்த சயன் ஆலயத்தை நாங்கள் முழுமையாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வேதிய நேரத்தை நீர் பொறுப்பேற்று நடத்தும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து 3 ஆமென் சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்காருவோம். நன்றி, 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 நன்றி ஜீசஸ். ஹல்லேலூயா. உண்மையிலே ஆண்டவருடைய பிரசன்ஸ் ரொம்ப நான் அனுபவிச்சு கொண்டிருக்கேன். நீங்க நினைக்கிறீங்க ஏதோ வந்துட்டு போயிட்டு இருக்கிறாருன்னு. ஒன்றும் கிடையாது. இவங்களுக்காக, ஊழியத்திற்காகலாம் நாங்கள் வாஞ்சியோடு நாங்கள் செபித்து கொண்டிருக்கோம். ஏன்னா இவங்களை பார்த்து தான் நம்ம படிக்க முடியும். நம்ம எங்கிருந்தோ வந்திருக்கோம்னு சொல்லி அல்ல, நமக்கு எப்பவுமே படிக்கிற ஒரு தன்மை இருக்கணும். சரிங்களா? எல்லாரும் சேர்ந்து எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்ல ஒரு தன்மையே வரக்கூடாது. இல்லை, இவங்க கிட்ட இருந்து படிப்போம். இந்த குடும்பத்திற்கு இருந்து நிறைய காரியங்களை படிக்க நம்ம பாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து நிறைய காரியங்களை நம்ம படித்து எடுப்போம். ஒரு பாடலை பாடுவோம். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார், பாவி நான் என்றாலும் தள்ளிவிடாமல். இது நம்ம அப்பாவுடைய
ரொம்ப பிரியமான ஒரு பாடல். இந்த பாடலை பாடி சில நிமிடங்கள் வசனத்தை சொல்லி முடிக்கவிருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். பாவி நான் என்றாலும் தள்ளி விடாமல் பாதுகாக்கின்றார், இருவை தருகின்றார். பாவி நான் என்றாலும் தள்ளி விடாமல் பாதுகாக்கின்றார், இருவை தருகின்றார். உண்மையிலே இயேசு நம்மளை நேசிக்கிறார். அவரை போல நேசிக்கிறவர் ஒருமே இல்லை. அவர் தான் உண்மையிலே நம்முடைய டாடி, நம்முடைய அன்பின் பிதா. ஹல்லேலூயா. அழைத்தேனே நெருக்கத்திலே அன்போடு செவி கொடுக்கிறவர். அழைத்தேனே நெருக்கத்திலே அன்போடு செவி கொடுத்தீர். அழைத்தேனே நெருக்கத்திலே அன்போடு செவி கொடுத்தீர். ஆபத்து காலத்திலே அரணான துணையானி, ஆத்துமத்தில் என்னை மனதுடன் அரவணை தாரே. அன்பை அளித்தாரே, ஆத்துமத்தில் என்னை மனதுடன் அரவணை தாரே. அன்பை அளித்தாரே. இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். மாசற்ற தம் உதிரம் எனக்காக சிலுவையிலே மனதார அளித்தவரை மனம் நோக்க செய்தேனே. மாசற்ற தம் உதிரம் எனக்காக சிலுவையிலே, மாசற்ற தம் உதிரம் எனக்காக சிலுவையிலே மனதார அளித்தவரே மனம் நோக செய்தேனே. மனசாட்சி தீவிர வாழ்வினை மாற்றி அமைத்தாரே. செய்தாரே மனசாட்சி தீவினை அளித்துவார்.
நேசிக்கிறார். பாவி நான் என்றாலும் தள்ளி விடாமல் பாதுகாக்கின்றார். இருவை தருகின்றார். பாவி நான் என்றாலும் தள்ளி விடாமல் பாதுகாக்கின்றார். இருவை தருகின்றார். நான் என்றாலும் தள்ளி விடாமல் பாதுகாக்கின்றார். கிருபை தருகின்றார். அவர் நமக்கு கிருபை தருகின்றார். நன்றி பிதாவே. இந்த கர்த்தாவே விசேஷித்த நாளில் கர்த்தாவே சில நிமிடங்கள் அப்பா உம்முடைய வசனத்தை பார்க்க நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது எங்களுடைய வார்த்தை அல்ல, உம்முடைய ஜீவ வார்த்தையை நாங்கள் கேட்க நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வந்திருக்கிற அவளோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள்